மற்றொரு அண்மை செய்தி. சென்னையில் ரயில் என்ஜின் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, இந்த விபத்து குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மோனிஷா. சென்னை சேத்பட் ரயில் பணிமனையில் இருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்ற ரயில் பெட்டிகளை இழுத்து செல்வதற்காக வந்த இன்ஜின் எழும்பூர் ரயில் நிலையம் அருகே தற்போது தடம் புரண்டு இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாயிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்ட ரயில் இன்ஜினை சீரமைக்கும் பணிகளில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக சேத்பட்டில் இருந்து எழும்பூர் வரை பெட்டிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ரயில் புறப்படுவதற்கு சற்று 1 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே சேத்பட்டில் இருந்து எழும்பூர் ரயில் பெட்டிகளை எடுத்து செல்லப்படும். அதே போன்று தற்போது சென்னை சேத்பட்டில் இருந்து எழும்பூருக்காக எடுத்து செல்லப்படக்கூடிய நிலையில் தற்போது எடுத்து செல்வதற்காக வந்த இன்ஜின் தடம் புரண்டு இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சற்று நேரம் பதற்றமானது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக தற்போது தடம் புரண்ட இன்ஜினை சரி செய்யும் பணியில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் எதற்காக தடம் புரண்டது என்பது குறித்தான சோதனையும் ரயில்வே ஊழியர்கள் தற்போது அந்த சோதனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ரயில் இன்ஜின் என்பதால் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் இருந்து வருகிறது. இதுவே ரயில் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய பெட்டிகளாக இருந்திருந்தால் ஏதேனும் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அபாயம் அதிக அளவில் இருந்திருக்கும். இருப்பினுமே தற்போது இன்ஜின் என்பதனால் பெரிய அளவில் விபத்துகள் எதுவும் ஏற்படாமலே தற்போது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இதை சரி செய்யும் பணியில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதியில் இன்ஜின் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டதை சரி செய்து தொடர்ச்சியாக அதில் சீரமைக்கப்பட்டு அந்த பகுதியில் தற்போது மீண்டும் ரயில்கள் எப்போதும் போல் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே சார்பில் தற்போது தகவலானது வெளியாயிருக்கிறது. மோனிஷா. லிபிகா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.